முள்ளு குத்துனா கண்ணு தான் அழுகும். பிராமண சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னாலே ஓடி வந்து நிற்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். பிராமண சமூகம் மாத்திரமல்ல, எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் ஐயா குறிப்பிட்டது போல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அரசாணைக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னின்று அதற்கென்ற முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாம் அந்த சமூகம் இந்த சமூகம் என்ற ஜாதி ரீதியான அடையாளங்கள் நமக்குள் 1000 இருந்தாலும் இந்த ஜாதியை எல்லாம் கடந்து நான் இந்து என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஒரு இந்துவுக்கு பிரச்சனை என்றால் இன்னொரு இந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு அல்ல. சிகாகோவிலே சென்று பேசிவிட்டு வந்த விவேகானந்த சுவாமி யார் ஒருவன் இந்துவாக இருக்க முடியும் என்று ஒரு வரையறை சொல்கிறார். இந்து என்று சர்டிபிகேட்டில் போட்டுக்கொள்பவன் மாத்திரம் இந்துவாக இருக்க முடியாது. எனது அப்பாவும் அம்மாவும் இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் மாத்திரம் இந்துவாக இருந்துவிட முடியாது. விவேகானந்தர் சொல்கிறார், இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் எவன் உடம்பில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது போல உணர்வு இருக்கிறதோ அவன்தான் இந்து என்று சொல்கிறார். 1000 மின்னல்கள் பாயணும். இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த மொழியோ எந்த மாநிலமோ எந்த ஜாதியோ அவனை உன் சொந்த சகோதரன் போல நீ பாவிக்க முடியும் என்றால் அப்போதுதான் நீ இந்து என்று சொல்கிறார் விவேகானந்தர். அதனால்தான் இங்கே இருக்கக்கூடிய தவ பெருந்திரும் கூட்டம் எல்லாம் சகோதர சகோதரி எல்லாம் என் சொந்த இனமாக நினைத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் பிரச்சனையும் நமது அனைவருடைய பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அட்ராசிட்டி தமிழகத்தில் மாத்திரம்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்த பங்களிப்பு செய்த ஒரு சமுதாயத்தை தமிழ் பெற்றா, தமிழ் மீது காதலா, அபிமானமா, நான் எதற்கும் குறைந்தவன் அல்ல என்று முன்மாதிரியாக காட்டக்கூடிய ஒரு சமுதாயம், விடுதலை போராட்டமா, நான் அதற்கு வழிகாட்டுகிறேன் என்று எல்லோருக்கும் வழிகாட்டிய ஒரு சமுதாயம், சமூக நீதியா, அதற்கு நான் சற்றும் குறைந்தவன் அல்ல என்று முன்னெடுத்துக்காட்டாக இருந்த ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட பிராமண சமுதாயத்தை குறிவைத்து தாக்கி அவர்களை சிறுமைப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, அவர்கள் மீது ஒரு மறைமுகமான ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக், உளவியல் தாக்குதல் நடத்துவது தான் இன்றைய தமிழகத்தினுடைய போக்காக இருக்கு. ஒரு வகையில் நான் திமுக ஆட்சிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு அவுரங்கசீப் இல்லை என்றால் ஒரு விஜயநகர சாம்ராஜ்யமோ சத்ரபதி சிவாஜியோ வந்திருக்க மாட்டாங்க. ஒரு பாமினி சுல்தான்கள் இல்லைன்னா இங்கே ஒரு இந்து சாம்ராஜ்யம் உருவாகி இருக்காது. அது மாதிரி திமுக ஆட்சி நடக்கவில்லை என்றால் நாம் இந்துக்கள் எல்லாம் இப்படி ஒன்று கூடி இருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து வைத்த ஐயா திமுக ஐயா அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். இந்த உணர்வு தான் நம்மை ஒன்றிணைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் வாய்ந்த சமுதாயத்தை போற போக்கில் சொல்லிவிட்டு சென்று விட முடியாது. இப்படித்தான் உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார். உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு யூதன் என்றால் அவன் அங்கே குடியிருக்க முடியாது. ஒரு யூதன் என்றால் அவனுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஒரு யூதனுக்கு மண் இல்லை, தேசம் இல்லை, ராஜ்யம் இல்லை, மொழி இல்லை. உலகமெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்ட இனம் யூத இனம். அப்படி உலகமெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது இங்கே அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கென்று முழு மரியாதை தரப்பட்டது. அவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர்கள் இந்துக்கள். அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டின் யூதர்கள் அல்ல பிராமணர்கள். அதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் யூதர்கள் அல்ல பிராமணர்கள். ஒவ்வொரு இந்துவின் இரத்தத்திலும் ஒவ்வொரு பிராமண சமுதாயத்தினுடைய அந்த பெருமையும் மாண்பையும் காக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. ஒரு பிரபலமான தொழிற்சங்க தலைவர் ஒரு முறை சொன்னார். பிரபலமான தொழிற்சங்க தலைவர், அவர் பிராமண சமுதாயத்தை சாராதவர், மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார், நூற்றுக்கணக்கில் போராட்டம். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தொழிலாளி ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். காவல்துறை லத்தி சார்ஜ், அவருக்கு மண்டை உடைந்து விடுகிறது, ரத்தம் வருகிறது. இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அப்போது அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த தொழிற்சங்க தலைவருடைய வயதான பெரியவர், அந்த மூதாட்டி, நீ என்னதான் போராட்டம் நடத்துப்பா, என்ன வேணாலும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கோரிக்கையை சாதிச்சு கொடு, ஆனால் பிராமணனை ரத்த சிந்த விடாத, அது இந்த தேசத்திற்கு ஆகாது என்று சொன்னார்கள் என் தாய். அப்போதான் எனக்கே அது புரிந்தது என்று சொல்கிறார். இந்த நாட்டினுடைய மண் வாசனை அது.
பிராமண சாபத்திற்கு ஆளாகாத, பிராமணர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, பிராமணர்களை மதிக்கணும். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஆச்சாரியார்கள், மகான்கள், தவசீலர்கள், ஒழுக்க வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை மற்ற சமுதாயத்திற்கு இருக்கிறது. அவர்களெல்லாம் எண்ணிக்கையை பலமாக கொண்டவர்கள் அல்ல. பிராமணர்களுக்கு எண்ணிக்கை பலம் இல்லை. 1% 2% தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க. எல்லாம் இங்கே உத்தரப்பிரதேசத்தை போய் பிராமணை எடுத்து பேச சொல்லுங்க, 12% ஓட்டு வெட்டிடுவான். அதனால 12% ஓட்டுன்றது ரொம்ப பலமான வாக்கு வங்கி. தமிழகத்தில் ஏன் இவ்வளவு பேச முடியுதுன்னா எண்ணிக்கை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். எண்ணிக்கை பலவீனமாக இருக்கலாம், எண்ணம் பலமானது என்பதை நாம் மறுபடி நிரூபிக்க வேண்டும் அவர்களுக்கு. இந்த எண்ணம் பலமானது. தமிழகத்தில் மாத்திரம் நான் சொல்றேன், பிராமணர்கள் செய்யாத எதையும் வேற யாரும் செய்ததில்லை. இந்த திராவிட குஞ்சுகள் நினைத்து பார்க்காத சமுதாய சீர்திருத்தத்தை எல்லாம் இந்த பிராமணர்கள் செய்திருக்கிறார்கள். அன்பு தம்பி திருமாறன் பட்டியலிட்டார். மங்கள் பாண்டேலிருந்து சந்திரசேகர ஆசாத்திலிருந்து வாஞ்சிநாதன் வரைக்கும் நாடு முழுக்க சொன்னார். நான் தமிழகம் மாத்திரம் சொல்றேன், தமிழகத்தில் மாத்திரம் சொல்கிறேன். 39 வயது வாழ்ந்துவிட்டு மறைந்த ஒரு முண்டாசு கவிஞன் தான் பாரதி. நான் இந்த திராவிட குஞ்சுகளுக்கு சவாலாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சமூக நீதி கருத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் உரிமை, தீண்டாமை ஒழிப்பு, பெண் கல்வி, ஜாதி சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, எதை வேண்டுமானால் எடுத்து பட்டியல் வச்சுக்குங்க. உங்க தலைவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வரிசையா பட்டியல் எழுதுங்க. உங்கள் தலைவர் எதை இதை பற்றி கருத்து சொன்னாரோ அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பேசியவன் சுப்பிரமணிய பாரதி என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். பாரதி சொல்லாத எதையும் இந்த பதர்கள் எதையும் சொன்னதில்லை என்பதுதான் நமது வாதமே. ஒரு தேசியவாதி சொல்லாத எந்த சமூக நீதியையும் சமூக நீதி கருத்தையும் இவர்கள் பேசியதே இல்லை. பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை கொடுக்கணும்னு சொன்னவன் பாரதி. அது 1989 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றிவிட்டு இது எங்கள் ஐயா ஈவேரா சொன்னதுன்னு சொல்றான். ஈவேரா சொல்லலடா, அவருக்கு ஒரு பாட்டை இருந்தான்டா பாரதின்னு. அவன் சொன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். பெண் கல்வி வேண்டும் என்று சொன்னா. கடையத்தில் தனது 5 வயது மகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போற பாரதி, என் பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கோ, 5 வயசு பொண்ணு. அவன் சொல்றான், இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்லை. படிக்கிறதுக்கு என்னடா பாகுபாடு? பெண் என்றால் என்ன, ஆண் என்றால் என்ன? என் பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தவன் பாரதி. பெண் கல்வி வேண்டும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னவன் பாரதி. எவ்வளவு உச்சபட்சமாக போய் சொல்லியிருக்கிறான். தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உச்சம். நாம கூட ஜாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஜாதி பார்க்கிறோம். பாரதி தகுதியின் அடிப்படையில் ஜாதி பார்த்தவன், குவாலிட்டி அடிப்படையில் ஜாதி பார்த்தவன். அதனால தான் சொல்கிறேன், 63 நாயன்மார்களில் நந்தனார் முக்கியமான ஒரு நாயன்மார். அவர் என்ன சமுதாயம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த நந்தனாரை பற்றி பாரதி சொல்றான், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு சொல்றானே. இதை விட வேற என்ன வேணும்? கனகலிங்கம் என்ற ஒரு பட்டியல் சமுதாய இளைஞனுக்கு நீயும் பிராமணன் தாண்டான்னு சொல்லி பூணூல் போட்டவையா பாரதி. இது யார் செஞ்சிருக்காங்க அந்த நாட்டில்? பூணூல் அணிவது ஒரு மனிதனை உயர்த்துவது என்றால் அது எல்லோரையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னது. பூணூல் அறுக்கிறது இல்லை, தாலி அறுக்கிறது, பூணூல் அறுக்கிறது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கோ இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை விரும்புவதற்கோ ஏற்புடையது இல்லை. உங்க திராவிட குஞ்சுகளுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை செய்தவன் அவன் எந்த சாதி, அவன் எந்த சமூக பின்னணியிலிருந்து வந்தவன்? யார் சொல்ல முடியுதில்ல. நீதி கட்சின்னு ஒரு கட்சி காங்கிரஸ் போட்டியிடாதனால ஆட்சியில் இருந்தது. பல பேர் நீதி கட்சின்னா பிராமணர்களுக்கு எதிரான கட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. பிராமணர்களுக்கு அரசு வேலையில் அதிகமான பங்கு இருக்கு, எங்களுக்கு வேணும்னு கேட்ட கட்சி தான் நீதி கட்சி. அதுல ஈவேரா போன்றவர்கள் தலை தூக்கும் வரை அப்படிதான் அது போச்சு. அதை நடத்தி கொண்டிருந்த தியாகராஜ செட்டியார் போன்றவர்கள் எல்லாம், சார் பி.டி. தியாகராஜ செட்டியார் அவர் வேத பாடசாலை நடத்தினவர். அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா ஒரு பிராமணர் தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 500 ஏழை பிராமண பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தவர் தியாகராஜ செட்டியார். அவருடைய பிரச்சனை அரசு பணிகளில் அதிகமாக இருக்கு, எங்களுக்கு பங்கு வேண்டும்ன்றது தான். இது வெள்ளக்காரன் செஞ்ச சூழ்ச்சி. வெள்ளக்காரன் காலத்தில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட ஓரளவு இடஒதுக்கீடு கொடுத்தவன்
பிராமணர் அல்லாத ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தான்னா வேலையை முடிஞ்சு போச்சு. நீதி கட்சி, திக, திமுக எல்லாம் வந்தே இருக்காது. செயற்கையாக இந்த போராட்டத்தை உருவாக்கணும். பிராமணர் அல்லாதவர் என்கிற இந்த சிக்கலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயன் விட்டு சென்ற வழி, அந்த ஆங்கிலேயன் விட்டு சென்ற வழியில் செல்கிறவங்க தான் இவங்கெல்லாம். வெள்ளக்காரன் பேரம்பேத்திக்கு தான் இந்த திராவிட குஞ்சுகள்லாம். அதனால அதே வழி இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, அதே எதிர்ப்பை இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து வைக்கம்ல போய் போராண்டாராம் ஈவேரா. வைக்கம்ல போய் போராடின ஈவேரா தமிழ்நாட்டில் ஏன் ஒரு போராட்டம் கூட செய்யவில்லைன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறான். வைக்கம் வரைக்கும் போய் போராடின ஈவேரா தமிழ்நாட்டிலேயே ஹரிஜன ஆலய நுழைவு பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்துச்சு, அதுக்கு ஏன் வரலன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எங்கே போனார் ஈவேரா? தமிழ்நாட்டின் எந்த ஆலயங்களும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அனுமதி இல்லாத காலத்தில் அதை ஒரு சவாலாக எடுத்து காங்கிரஸ் கட்சி கோலோசி கொண்டிருந்த காலத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் நடத்தினவர் வைத்தியநாத ஐயர். அதற்கு உறுதுணையாக இருந்து அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து அதற்கு சட்டம் போற்றவர் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. அதற்கப்புறம் என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள், பசும்பொன் தேவர் அவர்கள் எல்லாம் உடன் இருந்து எப்படி செய்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆலய பிரவேசத்தை நடத்தி காட்டியவர்கள் பிராமணர்கள். பக்கத்தில் இருக்கிற சிவகங்கையில் ஒரு ஐயங்கார் இருந்தாருங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ஹரிஜன ஐயங்கார்னு பேர். என்னடா ஹரிஜன ஐயங்கார்? அவர் வீட்டில் நண்பர்கள் எல்லாம் அழைத்து வராண்டால வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்கெல்லாம் ஓபிசி எம்பிசி ஜாதின்னு அர்த்தம். உள்ள வீட்டு வரைக்கும் உள்ள கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு மனைவியை வச்சு நல்லபடியாக சாப்பாடு பரிமாறினா அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த விருந்தினர்னு அர்த்தம். பட்டியல் சமுதாயம்னா தான் அவர் வீட்டுக்குள்ளேயே அனுமதிப்பார். அதனால அவருக்கு பேரே வச்சுட்டான், ஹரிஜன ஐயங்கார்னு பேர் வச்சுட்டான். எந்த திராவிட குஞ்சு இப்படி பண்ணியிருக்குன்னு ஒருத்தரை நீ காமி, நான் அதுக்கப்புறம் பேச நிறுத்தேன். ஆந்திராவில் கோ ராமச்சந்திர ராவ்னு ஒருத்தர் இருந்தாருங்க. பெரிய நாத்திகர் அவர், கடவுள் நம்பிக்கை இல்லை. மகாத்மா காந்தி கூட உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தப்புன்னு பெருசாக வாதம் பண்ணக்கூடியவர் கோ ராமச்சந்திர ராவ். பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், நாத்திகர். அப்படியும் சில கேஸ் இருக்கு. நம்ம ஊர் கமலஹாசன் மாதிரி சில லூசுக தெரியுது. அந்த கோரா ஆனால் பெரிய தேசபக்தர். முதுகலை பட்டம் பெற்ற தன் பெண் மகள், முதுகலை பட்டம் பெற்ற அந்த காலத்து எம்ஏ தனது மகளை நான் ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுப்பேன்னு பிடிவாதம் செய்து அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்டு ஒரு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு தன் பெண்ணை சுதந்திரத்திற்கு முன்னால் திருமணம் முடித்து கொடுத்தவர் கோ ராமச்சந்திர ராவ். இது புரட்சி இல்லைன்னா வேற எந்த வெங்காயம்டா புரட்சின்னு கேட்குறேன். வேற எந்த வெங்காயம் புரட்சி? இதுதான் புரட்சி. எத்தனை பேர் உன்னால பண்ண முடியுதெல்லாம்? எவ்வளவு உச்சபட்சமான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் தாத்தான்னு சொல்றமே ஊவே சாமிநாத ஐயர், அவர் செய்யாத தமிழ் தொண்டா? தமிழ் தொண்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஊவே சாமிநாத ஐயர் தானே. அவரை பத்தி சொல்றான் திராவிட குஞ்சு சொல்லுது, ஊவே சாமிநாத ஐயர் பிராமணராக இருந்தாலும் நல்லவர். பிராமணராக இருந்தாலும் நல்லவரா? நீ திராவிட குஞ்சா இருந்தாலும் அயோக்கியன்னு அர்த்தம். அதனாலதான் பிராமணராக இருந்தாலும் நல்லவர்னு சொல்ற. இப்படி எப்படியெல்லாம் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டுமோ அப்படியெல்லாமா பேசுறது? உச்சத்தை தொட்டவர்கள், தீண்டாமை ஒழிப்புல முன்னின்ற சமுதாயம். வாவேசு ஐயரை பத்தி சொன்னார் தம்பி திருமாறன். வாவேசு ஐயர் கம்பராமாயணத்தை தமிழ்ல கொண்டு வந்தவர், திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதினவர், வாஞ்சிநாதனுக்கு டெல்லியில் இந்தியா ஹவுஸ்ல இருந்து துப்பாக்கி அனுப்பிச்சு பயிற்சி எடுத்து அவனை ஆசை காலி பண்ணவர் வாவேசு ஐயர். சுப்பிரமணிய சிவா பேசினா அப்படியே தூத்துக்குடியும் திருநெல்வேலியுமே அப்படியே அலரும், நிற்கும், கதிகலங்கி போகும். அப்படிப்பட்ட ஒரு ஃபயரி பெர்சன்ஸ், ஃபயரி லீடர்ஸ், எவ்வளவு உணர்ச்சி வசமான தலைவர்களாக இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தரமான தலைவர்கள்லாம் உருவாகி இருக்கிறாங்க. அவர்கள் பின்னால் ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி போச்சு. ஐயா காமராஜர் தன் வாழ்நாள் முழுக்க தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் ஐயா சத்தியமூர்த்தி. ஒரு பக்கம் ராஜாஜி அவர்களை எதிர்த்திருக்கலாம் அவரு, ஆனால் ஐயா சத்தியமூர்த்தியை தனது அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர். சத்தியமூர்த்தி என்ன சமுதாயம்? காமராஜர் கடைசி வரைக்கும் பிராமணரை எதிர்த்தாரா? என்னடா எதிர்த்தாரு? ராஜாஜி எதிர்த்தாரா? அது அரசியல், ஜாதிக்காக இல்லை. அப்படி பிராமணர் என்பதற்காக எதிர்த்தாருன்னா சத்தியமூர்த்தியை தான் வழிகாட்டி ஏற்றுக்கிறார். அவரும் பிராமணர் தானே.
அதுக்கு பதில் கிடையாது. வாயில கப் சிப் பிளாஸ்டரி தான் போட்டு ஒட்டு. கேள்வி கேட்டா பிளாஸ்டரி போட்டுருவான், இல்ல கேள்வியை மாத்திட்டு வேற ஏதாவது சொல்லி நம்மளை திட்டுவான். இப்படி எல்லா கோல்மாலும் பண்ணக்கூடிய சித்தாந்தத்துக்கு பேர் தான் திராவிட குஞ்சுகள் சித்தாந்தம் அப்படின்னு பேர். இந்த ரொம்ப நாளைக்கு இந்த குஞ்சு இருக்காதுங்க. 2026 வரைக்கும் தான் இந்த குஞ்சு. திருமாறன் சொன்னார், நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, தீர்மானம் நிறைவேற்றுன்னு. அது நம்ம ஆசை, விருப்பம், எச்சரிக்கை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நடக்காது, இது நடக்காது. பிராமணர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கு. வரலாற்றில் பிராமணர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நமது முன்னோர்கள் எப்போதும் செஞ்சிருக்காங்க. இப்போ மாதிரி நம்ம வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்யாணம், காது குத்து, சீர் வரிசை, வரதட்சணை, பகவான் பார்த்துட்டு போயிடுவான், நமக்கு என்ன சுவாமின்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் கதைக்காகாது. நாடு முழுக்க முகலாயர்களுடைய படையெடுப்பு நடந்த போது, நமது தர்மம் ஆபத்துக்கு உள்ளான போது, எங்கு பார்த்தாலும் மிலேச்சர்களுடைய ஆட்சி கோலோச்சிய போது ஒரே ஒரு பிராமணர் துள்ளி குதித்து எழுந்தார். அவர் தான் சத்ரபதி சிவாஜியை கூப்பிட்டார். ஒரு இந்து சாம்ராஜ்யம் நீ அமைக்கணும்டான்னு சொன்னார். மற்ற மன்னர்களுக்கும் சிவாஜிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற மன்னர்கள் எல்லாம் மன்னனின் மகனாக இருந்து மன்னனானவர்கள். சத்ரபதி சிவாஜி தான் சாமானியனாக இருந்து மன்னனான மகாத்மாவன் சத்ரபதி சிவாஜி. அப்படி மகத்தான இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மன்னனாக சத்ரபதி சிவாஜியை உருவாக்கியது ஒரு சமர்த்த ராமதாசர், பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். சமர்த்த ராமதாசர் இல்லைன்னா சத்ரபதி சிவாஜி இல்லை. அதே மாதிரி தான் விஜயநகர பேரரசு ஹரிஹரர், புக்கர் என்ற 2 இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்கள் ஏற்கனவே மதம் மாறி சென்ற இளைஞர்களை இந்துவாக மாற்றி அவர்கள் மனதுக்குள்ள போர் நரம்புகளை எல்லாம் அப்படியே உருக்கேற்றி நீ ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உருவாக்கி 500 ஆண்டு காலம் தென்னிந்தியாவில் இந்து தர்மம் மறுமலர்ச்சி அடைந்ததற்கு காரணம் குரு வித்யாரண்யர். அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தான் சிருங்கேரி பீடத்தினுடைய சங்கராச்சாரியாக வந்தார். உலகமெல்லாம் போய் இந்து தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டும், இந்துக்களுக்கு பெருமிதமான உணர்வை உருவாக்க வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வுற்றிருக்கிற இந்த இந்து சமுதாயத்தின் நெஞ்சு நிமிர வேண்டும் என்று நினைத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சவர். அவர் தான் விவேகானந்தரை இப்படி உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். எப்படியெல்லாம் உருவாயிருக்காங்கன்னு பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஆசிரமத்தில் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் எப்போ வேணாலும் உள்ள வரலாம், எப்போ வேணாலும் வெளில போகலாம். அவனுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவர் யார் தெரியுமா? அதை கூட்டுற தோட்டி வேலை செய்கிற ஒரு சகோதரர் அவர் தான். அவர் என்ன பண்ணுவாராம் பரமஹம்சர்? இரவு நேரங்களில் தனது அகங்காரம் குறைய வேண்டும் என்பதற்காக, ஈகோ குறைய வேண்டும் என்பதற்காக பரமஹம்சர் முடி பெருசாக வச்சிருப்பார். அந்த பகுதியில் துப்புரவு தொழிலாளிகள் வசிக்கிற அந்த பகுதியில் போய் அந்த பகுதியினுடைய அந்த தரைகளையோ அந்த கழிவறை பகுதிகளையோ குளியலறை பகுதிகளையோ தனது முடியினால, தலைமுடியினாலேயே அந்த பகுதியை துப்புரவு செய்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தனது அகங்காரத்தை ஒழித்துக் கொள்வதற்காக. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள இந்த சமுதாயத்தை பற்றி எப்படிப்பட்டவெல்லாம் என்ன பேசுறான், காரி துப்பிட்டு தாங்க போகணும். அதனால இந்த பிராமண சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கடமை உண்டு, வரலாற்று கடமை. எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, எப்போதெல்லாம் தர்மத்திற்கு எதிரான ஆட்சி வருகிறதோ, எப்போதெல்லாம் இந்த நாட்டில் இருள் கவ்வுகிறதோ, அப்போதெல்லாம் நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு, ஐடி கம்பெனி வேலை உண்டு, வெளிநாட்டுக்கு ஓடி போயெல்லாம் நினைக்காம நான் இந்த மண்ணில் இருப்பேன், இந்த ஆட்சியை அகற்றுவேன் என்று சூளுரைக்க வேண்டியது உங்கள் கட்டம். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால சாணக்கியன் தான் மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக சாணக்கிய சபதம் செய்தான் நினைக்காதீங்க. இன்று ஒவ்வொருவரும் நீங்கள் சாணக்கியராக மாற வேண்டிய காலம் இருக்கு. நீங்க சாணக்கியராக மாறினா நானோ அர்ஜுன் சம்பத்தோ திருமாறனோ சந்திரகுப்த மௌரியனாக மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். நீங்க சாணக்கியரா இல்லாம இல்ல அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க சௌரியமா இருக்கத்தான் பிறந்திருக்கிறோம், சாணக்கியா இருக்கா பிறக்கலன்னு நினைச்சா வெறும் சந்திரகுப்தனால மாத்திரம் இந்த பணிகளை செய்துவிட முடியாது. சாணக்கியனும் சந்திரகுப்தனும் சேரும்போது தான் நந்த வம்சம் துடைத்து அழியும். இந்த திமுக ஆட்சியும் துடைத்தெறியப்படும் காலம் வந்துவிட்டது. அது 2026 அது நடக்கும். அதற்காக பெரிய போராட்டம், கத்தி, யுத்தம், ரத்தம், பீரங்கி, தோட்டெல்லாம் வேண்டியதில்லை.
இன்னைக்கு ஜனநாயகம் தான். சிவாஜி, சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னா கோட்டையெல்லாம் போய் பிடிக்கணும். இன்னைக்கு கோட்டையெல்லாம் போய் பிடிக்க வேணாம், ஓட்டை பிடிச்சா போதும், ஓட்டு பிடிச்சா போதும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த திராவிட குஞ்சுகளுக்கு இதெல்லாம் தெரியவில்லைன்னு நினைக்காதீங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறான், தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஒருத்தன் வாயே திறக்கல, என்ன சொன்னாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். வாயத்தரன்னா வாயை தர மாட்டான். மூக்க பிடிங்க வாயை திறப்பான். திமுக ஆட்சிக்கு நீங்க மூக்க பிடிச்சீங்கன்னா திமுக நானும் பிராமணன் தான் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வரப்போறானா இல்லையான்னு பாருங்க. எங்களுக்கும் வேதம் தெரியும், எங்களுக்கும் உபனிஷத்து தெரியும். எங்க தாத்தா காலத்திலே நாங்க இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஊவே சாமிநாதையரே எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு, அவர் தான் எங்க குருன்னு சொல்ல போறானா இல்லையான்னு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்துக்கள் என்னைக்கு இந்துவாக வாக்களிக்கிறானோ அன்னைக்கு திமுக நானும் இந்து தான் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஏன்னா ஓட்டோட சக்தி வலிமையான சக்தி. வேறு எந்த காலகட்டத்திலும் இந்த உலக வரலாறு தோன்றியதிலிருந்து இவ்வளவு வலிமையான ஒரு ஆயுதம் நம் கை கிடைச்சதே இல்லை. அணுகுண்டு கூட இந்த வலிமையான ஆயுதம் இல்லை. அது அழிவுக்கு தான் காரணம். ஓட்டு இருக்க மக்கள் மனதை வென்று மக்களை நம் பக்கம் கொண்டு வந்து வாக்களிப்பதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்த முடியும் என்று சாமானிய மக்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சக்தி இருக்கிறதே, இதை வரலாற்றில் நாம் பயன்படுத்தணும். அதனால ஒவ்வொரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவரும் சூளுரைக்கணும். நான் ஓட்டு போடுவேங்க பிஜேபிக்கு, நான் ஓட்டு போடுவேன் இந்து மக்கள் கட்சிக்கு, நான் ஓட்டு போடுவேன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு சொன்னா அது போதாதுங்க. 1000 ஓட்டுக்கு நாம் பொறுப்புங்க நீங்க உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் கூட இங்க தேர்தலில் நிற்கிறப்ப பல பேர் சங்கத்திலிருந்து வந்தாங்க. நாங்க 3000 பேர் இருக்கோம், 5000 பேர் இருக்கோம், நாங்க தான் அழகிரியவே எம்பி ஆக்கணும்னாங்க. பாவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. அழகிரியை நாங்க தான் எம்பி ஆக்கணும். நான் சொன்னேன் அந்த பாவத்துக்காவது இப்ப பிஜேபி எம்பியை கொண்டு வாங்க, அந்த பரிகாரம் பண்ணு. எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் நீங்க தானே சொல்றீங்க, அந்த பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் தேடுங்க. 5000 பேர் நாங்கள் இருக்கிறோம் என்பதல்ல, 5 லட்சம் ஓட்டு நீங்கள் சொன்னால் விழும் என்று சொல்கிறேன். சமுதாயம் உங்களை மதிக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் பிராமணன் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் ஒரு பிராமணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம ஒரு விஷயம் நடக்குது? எந்த பிராமண ஆசிரியருக்கு மரியாதை இல்லை? எந்த பிராமண உபதேசம் பண்ணுறவருக்கு மரியாதை இல்லை? எல்லாமே வரிசையாக நான் பட்டியலிட்டே சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படி ஒரு ரெஸ்பெக்டபிள் கம்யூனிட்டி, ஒரு மரியாதை உள்ள சமுதாயம். தமிழகத்தின் அரசியல் தான் உங்களை வேற்றாக பார்க்கிறதே தவிர தமிழகத்தின் சமுதாயம் உங்களை வழிபடுகிற இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்திற்கு சொல்ல கடமைப்பட்டேன். தமிழகம் உங்களை மதிக்கிறது. அப்படி இப்படி பேசுறவெல்லாம் பொலிட்டிசைஸ்டு மைண்டுன்னு அர்த்தம். அதனால இந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள், தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு நல்ல இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் விடாப்படியாக செய்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சென்னையிலே செய்தால் மாத்திரம் போதாது என்று மதுரையிலும் அதே போராட்டத்தை, அதே முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணனது முழு முயற்சியையும் நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நமது அனைவரின் சார்பாக அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நமது கரவொலி மூலமாக அவர் பாராட்டுக்களை தெரிவிப்போம். அதே போல தம்பி திருமாறன் அவர்கள், சமூக நல்லிணக்க காவலர் என்ற பெயர் பெற்றவர் தம்பி திருமாறன். அநேகமாக அவர் சார்ந்த சமுதாயம் தவிர வேற எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் உடனே ஓடி போய் குரல் கொடுப்பவர். அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர் சார்ந்த சமுதாயம் அதுவே தன்னை பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கை. மற்ற சமுதாயங்களை யாரும் அவமானப்படுத்தவோ அவதூறு சொல்லவோ அவர் அனுமதிப்பதில்லை. ஒரு சமூக நல்லிணக்க காவலராக இந்த பகுதியில் இருக்கிற அன்பு தம்பி திருமாறன் அவருக்கும் நமது பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே மேடையிலும் முன்னிலும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தவத்திரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிராமண சமுதாயத்திற்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்களுடன் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் பயணிக்கும் என்பதையும் உறுதிபட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி. இந்த உடல்நிலை போராட்டத்திற்கு சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு வருகை தந்திருக்க